Hi everyone, welcome to Lamarantine PC Works. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2016ல தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதோட மேக்ஸ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். மொத்தம் 25 क्वेश्चन. இன்னைக்கு 12 क्वेश्चन, நாளைக்கு வந்து ரிமைனிங் 13 क्वेश्चन பார்க்க போறோம். இதல பாத்தீங்கன்னா லிங்க் இந்த क्वेश्चनோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு இடத்தில் கூட்டமாக உள்ள பசுக்கள் மற்றும் கோழிகளுடைய 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 14 அதிகமாக உள்ளது எனில் மொத்த எத்தனை பசுக்கள் உள்ளது அப்படிங்கறாங்க. இந்த क्वेश्चन ஸ்டேட்மென்ட் அப்படியே எழுதினாலே இந்த சம சால்வ் பண்ணிடலாம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் கவ வந்து அதாவது பசு வந்து நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன், கோழியை ஒய் எடுத்துக்கிறேன். அப்பனா ஒரு பசு ஒரு கோழி. பசுக்கு எத்தனை தலை இருக்கும்? ஒரு தலை தான் இருக்கும். கோழிக்கும் ஒரு தலை தான் இருக்கும். ஆனா பசுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்கும். கோழிக்கு 2 கால் இருக்கும். இத வச்சு எழுதுறோம். தலைகளின் எண்ணிக்கை 2 மடங்கு. அப்பனா 2 x + y. அவற்றின் கால்களை விட அப்பனா எத்தனை கால் இருக்கும்? பசுக்கு 4 கால், கோழிக்கு 2 கால். 14 அதிகம் +14. இவ்வளவுதான் அவங்க சொன்ன ஸ்டேட்மென்ட். தலைகளின் 2 மடங்கு எதற்கு சமமா இருக்குன்னா கோழியின் கால்களை விட 14 அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ சால்வ் பண்ணலாமா? 2x + 2y = 4x + 2y + 14. நமக்கு x தான் தேவை. 4x தான் தேவை. x தான் உண்மையிலே சொன்னா x தேவை. மிச்சம் எல்லாமே ஆன்சர் பண்ணிடலாமா? அப்பனா 14 இந்த சைடு பண்ணலாம். அப்பனா 4x + 2y - 2y - 2x + 2y - 2 கேன்சல் ஆயிடும். அப்பனா 4x அப்பனா 4x ல 2x போச்சுனா 2x 2x = 14. அப்பனா x என்ன வரும்? 7. அவ்வளவுதான் சமம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? சிம்பிளா சால்வ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா அதுல எத்தனை கால்கள் கொடுத்திருக்காங்களோ அதை 2 ஆல டிவைட் பண்ணா போதும். ஆன்சர் எதுல இருக்குன்னா பாம்பேல இருக்கு. ஓகேவா? ஆன்சர் பாம்பேல இருக்கு. செகண்ட் சம் பாத்தீங்கன்னா இரு எண்களின் கூடுதல் 40, அவற்றின் வேறுபாடு 4 எனில் அப்பெண்களின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அதே சேம் தான். 2 எண்ணை கூட்டும் போது என்ன வருது? 40 வருது. அதே 2 எண்ணை கழிச்சோம்னா 4 வருது. எனில் x/y மதிப்பு தான் கேக்குறாங்க. இது என்ன இருக்கு? நம்ம எப்படி செய்யறதா? ஈக்குவேஷன் அப்பலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கூட்டினா y கேன்சல் ஆயிடுமா? அப்பனா என்ன கிடைக்கும்? 2x = 44. அடிஷன் பண்றேன். ஓகேவா? 40 + 4 44. x ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? அடிச்சோம்னா 22. அப்பனா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? x ஓட மதிப்பு 22 கிடைச்சிருச்சு. இந்த 22 தூக்கி போய் இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் செகண்ட் ஈக்குவேஷன் எதிரியா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்பனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பண்றேன். x + y = 40. அப்பனா x ஓட மதிப்பு கண்டுபிடிச்சோம் 22 + y = 40. அப்பனா y = 40 - 22 கழிச்சா என்ன வரும்? 8 3. அப்பனா y ஓட மதிப்பு 18. இதோட விகிதம் தான் கேக்குறாங்க. அப்பனா விகிதம் என்ன சொல்லிருக்கோம்? x/y. x ஓட மதிப்பு கண்டுபிடிச்சோம் 22. இது 18. இத எதால டிவைட் பண்ணலாம்? ரெண்டு நம்பருமே 2 ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா ஈவன் நம்பர் கடைசில. அப்ப ரெண்டால டிவைட் பண்ணா என்ன வரும்? 11. இது 9. 11:9. இதான் ஆன்சர். ஆப்ஷன் 7. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் திசையில இருந்து கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. A என்ற புள்ளியில் இருந்து ராம் வடக்கு பக்கமாக 6 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்னாலே நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இங்க இருந்து இது A ன்னு வச்சுக்கலாமா? அவர் நடக்கிற பாயிண்ட A ன்னு வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் எங்க போறாரு? வடக்கு நோக்கி போறாரு. எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். பின்னர் இடது பக்கமாக, இடதுனா லெஃப்ட் சைடு. அப்பனா என்னது? இது ரைட், இது சைடு லெஃப்ட் சைடு திரும்புறாரு. லெஃப்ட் சைடு திரும்பி 8 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். பின்னர் மீண்டும் இடது பக்கமாக, பழைய லெஃப்ட்னா இது வந்து நீங்க பேப்பர்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பேப்பர் வந்து திருப்புறது உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் இந்த போய் ஈஸியா இருக்கும். போர்ட்னால திருப்ப முடியாது. ஓகேவா? நீங்க பேப்பர்ல செஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்பனா லெஃப்ட் சைடு என்ன கீழ வராரா? எத்தனை கிலோமீட்டர் நடந்தானா? 12 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்பனா இங்க ஆல்ரெடி ஒரு 6 கிலோமீட்டர், இன்னொரு 6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டாரு. ஓகேவா? 6 12. ஓகேவா? ஏனில் இப்ப நடந்து பீன்ற புள்ளியை ரீச் பண்ணிட்டாரு. எனில் எந்த திசையில இருக்காருன்னு கேக்குறாங்க. பாருங்க, எந்த திசையில இருக்காரு? இங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு, வடக்குல போறாரு, பழையபடி வராரு, கீழ வந்துட்டாரு. கீழ வந்தாருன்னா எந்த திசை? கீழ என்ன பாத்துறோம்? சவுத் பாத்துறோமா? அவ்வளவுதான். சவுத் தெற்க நோக்கி நிக்கிறாரு. அதான் ஆன்சர். ஆப்ஷன் B ல இருக்கு ஆன்சர். ஃபோர்த் சம் பாத்தீங்கன்னா இதுல கொடுக்குறாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம நிறைய என்ன பண்றாங்கன்னா
எல்சிஎம் எடுத்து அதுக்கு சால்வ் பண்றாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா சிம்பிளா என்ன பண்ணலாம்னா நம்பர்ஸ் மட்டும் தனியா எடுங்க. அப்படின்னா என்னது 20 30 15 என்னென்ன சிம்பிள் இருக்கு அதே கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? பிளஸ் மைனஸ். அப்படின்னா 20 பிளஸ் 30 எவ்வளவு வரும்? 50. 50 மைனஸ் 15 35. ஓகேவா? 50 மைனஸ் 15. ஓகேவா? 4 10 5 35 வந்துருச்சா? இது அப்படியே வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல வேற எங்க 35 இருக்கா? ஆப்ஷன் 7 தான் இருக்கு. 35 2/3 ஆன்சர் அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். அப்ப டைம் மிச்சம் பண்ணா ஒரே ஒரு 35 நாள் ஈஸியா அடிச்சுட்டு வந்துடலாம். இன்னுமே எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ரிமைனிங் இத பாருங்க. வேல்யூஸ் ஃபிராக்ஷன் வேல்யூஸ் பின்ன மதிப்பு இருக்கா? அதை எடுத்துங்க. 1/2 பிளஸ் 1/3 மைனஸ் 1/6. இதுக்கு எப்பயுமே பின்ன மதிப்புல இருந்தா கூட்டுறதுக்கும் கழித்தலுக்கும் எப்பயுமே டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அதோட எல்சிஎம் வந்து மாத்தணும்னா போதும். 2 3 6 இதோட எல்சிஎம் என்ன இருக்கும்? 6 தான் அதோட எல்சிஎம். இங்க மாத்த தேவையில்லை. இது ரெண்டையும் மாத்தணும். இது 6 மாத்தணும்னா எதால பெருக்கணும்? 3ஆல பெருக்கி 3ஆல வகுக்கணும். இத 2ஆல பெருக்கி 2ஆல வகுக்கணும். அப்புறம் என்ன வரும்? 3/6 இது பிளஸ் 2/6 மைனஸ் 1. அப்புறம் என்ன வரும்? 5 5 ஒன்று போச்சுன்னா 4 4/6. தட் இஸ் என்ன வரும்? 2/3. ஆன்சர் எவ்வளோ? 35 2/3. இது ஆன்சர். ஆப்ஷன் 7 இருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட் 5th சம் பார்க்க போறோம். இது என்னன்னா சுருக்கல் தான் கேக்குறாங்க. பார்க்கறதுக்கு பெருசா இருக்கலாம் பட் சிம்பிளானதான். கீழே பாருங்க டினாமினேட்டர் எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம்? ஃபிராக்ஷன் அதாவது பின்ன மதிப்புல இருந்துச்சுன்னா கூட்டவோ கழிக்கவோ எல்சிஎம் அதாவது டினாமினேட்டர் எப்பவுமே சேமா தான் இருக்கும். இங்க பாருங்க 1 2 3 இங்க 2 3 4 இங்க 3 4 5 இங்க 4 5 6. அப்பனா எல்சிஎம் என்ன ஆகணும்? 1 2 3 4 5 6 அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே சமமா வந்துருமா? அவ்வளவுதான். அப்பனா எல்லாத்துக்கும் எது மிஸ் ஆகுதோ அது மட்டும் கூட்டினா போதும், பெருக்கினா போதும். இங்க 1 2 3 இருக்கு அப்படின்னா இங்க 4 5 6 ஆல பெருக்கிடுவோம். இங்க 2 3 4 இருக்கு அப்படின்னா 1 5 6 ஆல பெருக்கிடலாம். இங்க 2 6 அதாவது 1 2 6. அதுக்கடுத்து இங்க 1 2 3 ஆல பெருக்கினா எல்சிஎம்ன்றது 1 2 3 4 5 6 வந்துரும். இத சால்வ் பண்ணா போதும். பாருங்க 1 2 3 இருக்கு அப்படின்னா என்னது? 4 5 6 பை பிளஸ் எல்லாமே எல்லாம் டினாமினேட்டர் என்ன பண்றோம்? 1 * 2 * 3 * 4 * 5 * 6. அதுக்கடுத்து இங்க மிச்சம் என்ன இருக்கு? 1 மிச்சம் வருது, 5 மிச்சம் வருது, 6 மிச்சம் வருது பிளஸ் இங்க 1 * 2 * 6 பிளஸ் அங்க என்னது? 1 * 2 * 3. அவ்வளவுதான். இத பெருக்கலாமா? 4 5 are 20 20 plus 20 * 6 120 plus 30 plus 12 plus 6. இது அப்படியே எழுதிங்க. 1 * 2 * 3 * 4 * 5 * 6. இத கூட்டலாமா? 120 150 150 plus 12 150 plus 12 plus 6 என்ன வரும்? 18 வந்துருமா? 168 வந்துருச்சு. 168. இத 1 * 2 * 3 * 4 * 5 * 6. இந்த டைரக்டா அடிச்சு கொடுத்துடலாம். இப்போ 4 அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 42. 7 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? 6 அடிச்சு கொடுத்தோம்னா 7 வரும். நீ அடிக்க முடியுமா? முடியாது. அவ்வளவுதான். அப்பனா 2 5 are 10 10 * 3 30. அப்பனா 7/30 7/30. இந்த ஆன்சர் ஆப்ஷன் எதுல இருக்கு பாத்தீங்கன்னா பாம்பேல இருக்கு. நெக்ஸ்ட் 6th சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பையில் 25 பைசா 10 பைசா 5 பைசா காசுகள் உள்ளன. அவற்றின் விகிதமானது 1:2:3 ஓகேவா உள்ளது. மொத்த காசுகளின் மதிப்பு பாத்தீங்கன்னா 30 ரூபாய் எனில் 5 பைசா எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது ரூபாயில இருக்கு, இது பைசால இருக்கு. ஒன்னு பைசால இருக்க ரூபாய் மாத்துங்க, இல்ல ரூபாயில இருக்க பைசா மாத்துங்க. என்னைக்குமே ரூபாய பைசா மாத்துற கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைசா ஒரு பைசா மாத்திர ஈஸி. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும்னா 1 ரூபாய் எத்தனை பைசா? 100 பைசா. அப்பனா 1 பைசான்றது என்னது? 100ல 1 பங்கு. ஓகேவா? 100ல 1 பங்கு தான் 1 பைசா. அப்பனா 25 பைசா என்ன இருக்கும்? 25/100. அப்பனா 1/4 ரூபாய். அதே மாதிரி 10 பைசானா 10/100 1/10 ரூபாய். அதுக்கு அது பாத்தீங்கன்னா 5 பைசானா 5/100 அடிச்சோம்னா என்ன வரும்? 1/20 20 ரூபாய். இந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்பனா ஒரு 1/4 பைசா என்னது? 1/4 ரூபாய். 25 பைசானா 1/4 ரூபாய். அதுல 10ல 1 பைசா தான் ரூபீஸ் தான் வந்து 10 பைசா. அதே மாதிரி 1ல 20 ரூபீஸ் தான் 5 பைசா. இதுவரை கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் என்ன விகிதத்துல இருக்கு? எப்பயும் செய்யற மாதிரி தான் ஈக்குவேஷன்ல செய்ய வேண்டியதான். எவ்வளவு இருக்கு? 1:2:3. அப்பனா 1/4 பைசா 1/4 ரூபாய்ன்றது எவ்வளவு இருக்கு?
ஒரு x இருக்கு, x by 4 எழுதலாமா? அது எவ்வளவு இருக்கு? 2x by 10. இது எவ்வளவு இருக்கு? 20. 3x by 20 equal to எவ்வளவு ரூபாய்? 30 ரூபாய். அப்ப எல்லாமே ரூபாயில மாத்தியாச்சு. கீழ பாருங்க 4 10 20. என்னைக்குமே எப்பயுமே LCM என்ன சொல்லிருக்கோம்? LCM என்பது எந்த பெரிய நம்பர் இருக்கோ அதோட மடங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். 20ங்கிறது 10ஓட மடங்கு வருமா? வரும். 4ஆல 20 வருமா? அதுவும் வரும். அப்பனா LCM என்ன இருக்கும்? 20 தான் LCM. அப்பனா 20 மாத்தணும்னா அந்த 4 வந்து எதால பெருக்கினா 20 மாறும். 5ஆல பெருக்கி 5ஆல வரும். அப்பனா 5x. இது 2ஆல பெருக்கி 2ஆல வரும். எவ்வளவு வரும்? 4x plus 3x. ஏன்னா ஆல்ரெடி இங்க 20 இருக்கு. ஈக்குவல் டு 30. நான் 5 plus 4 9, 9 plus 3 12. 12x by 20 is equal to 30. எனக்கு என்ன தேவை? x ஓட மதிப்பு தான் தேவை. அப்பனா என்ன பண்ணலாம்? x equal to 30 into 20 by 12 எழுதலாமா? அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 6 அடிச்சு கொடுப்பாங்க. 30 12 2 இது 5. இது அடிச்சோம்னா 10. அப்பனா x ஓட மதிப்பு வந்துருச்சு 50 ரூபாய். 50 ன்னு வந்துருச்சு. நமக்கு என்ன கேட்டாங்க? 5 பைசா என்ன விதத்துல 1:2:3. எனக்கு என்ன தேவை? 3 ஓட மதிப்பு தேவை. 3x x equal to 50 னா 3x ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 150. அதாவது 50 into 3 150. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் C ல இருக்கு. அவ்வளவுதான். 7th sum ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல். விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துடன் இருக்காங்க. முக்கியமா சொன்னா இது விகிதம். a:b என்பது 5:9, b:c என்பது 4:7. எனில் a:b:c இன் மதிப்பு காண்க அப்படிங்க இருக்காங்க. எப்பயும் செய்யலாம். a:b:c னா என்ன செய்வோம்? இருக்க வேல்யூ எழுதுவோம். a ஓட மதிப்பு என்னது? 5:9, c க்கு டாஷ் விட்டுருங்க. b:c னா 4:7, a க்கு ஸ்பேஸ் விட்டுருங்க. என்ன பண்ணுவோம்? எப்பயும் பக்கத்துல இருக்க எண்ணத்துக்கு எழுதிருங்க. அப்பனா இங்க 9 இங்க 4. இது அப்படியே பெருக்குங்க. 4 5 are 20. ஆப்ஷன்ல இப்போயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 20 இருக்கு அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஆப்ஷன் வந்து போனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த ஃபுல்லா கூட முடிச்சுங்க. 9 5 are 36. அதுக்கு அடுத்து 9 7 are 63. கண்டிப்பா இது மூணுமே ஒரு நம்பரால கண்டிப்பா வருபடாது. அப்படினும்போது இதுதான் வந்து சிம்பிள் ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் A ல இருக்கு ஆன்சர். 20:36:63. நெக்ஸ்ட் 8th sum. என்ன கேக்குறாங்கன்னா தவறான எண்களை காண்க அப்படிங்கறாங்க. தவறான எண்களை காண்க. மேக்ஸிமம் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ்ல கேட்பாங்க. அதையும் தாண்டி போச்சுனா டிஃபரன்ஸ் எடுத்தா கண்டுபிடிச்சலாம் சொல்லிருக்கோம். இங்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க 2 9 28 65 126 216 343. கண்டிப்பா இது வந்து கியூப்ல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 216ன்றத பாத்துங்க. அதே மாதிரி 9 பாருங்க. 9 னா ஸ்கொயர்ல வரும் 28. இது ஒண்ணு இல்ல, பிரிச்சு பாருங்க. 1 cube plus 1 என்ன வரும்? 2. 3 cube plus 1 சாரி 2 cube plus 1. 2 cube என்னது? 8. 8 plus 1 9. அதுக்கு அடுத்து 3 cube plus 1 27 plus 1 28. அதுக்கு அடுத்து 4 cube 64 plus 1 65. 125 plus 1 126. அதுக்கு அடுத்து என்ன வருது? 6 ஓட cube என்னது? 216. ஆனா 217 வரணும். இதுதான் தவறான எண். அதே பாத்தீங்கன்னா 7 கன்ஃபார்ம் பண்ணிருங்க. 7 cube என்னன்னா 343. அதோட 1 கூட்டி இருக்காங்க. அதனால 344 இருக்கு. இதுதான் வந்து கொடுக்கப்பட்டது தவறான எண். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. ஆன்சர் டெல்லி. 9th sum எதுல இருக்குன்னா பெர்சன்டேஜ். ஆனா பாக்கும்போது பெர்சன்டேஜ் மாதிரி இருக்குது, அளவீடு மாதிரி இருக்கும். ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கம் 20% குறைக்கப்பட்டால் அம்முக்கோணத்தின் பரப்பின் ஏற்படும் குறைவு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நம்ம இந்த பெர்சன்டேஜ்ல 20% குறையுது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? plus or minus x plus or minus y plus or minus xy by 100 அப்படின ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல. அதுல போட்டாவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எவ்வளவு சதவீதம் குறைதா கூடுதா அந்த வார்த்தை தான் முக்கியம். 20% குறைகிறது அப்படினா என்னது? -20. கரெக்ட்டா? அப்பனா x உம் y ரெண்டுமே 20 தான், -20 தான். அப்பனா -20 இது என்ன ஆகும்? -20 பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேவா? plus 20 into 20 by 100. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0. அப்பனா என்ன ஆகும்? -20 -20 -40 ஆயிடும். plus 2 into 2 4. 40ல 4 போச்சுனா எவ்வளவு வரும்? 36%. -36. 36% குறையும். அவ்வளவுதான். ஆப்ஷன் B ல இருக்கு. நெக்ஸ்ட் 10வது சம் என்ன கேக்குறாங்கன்னா ஒரு வட்டத்தின் பரப்பளவு 220 சதுர சென்டிமீட்டர் எனில் அவ்வட்டத்தில் அமையும் சதுரத்தின் பரப்பளவு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு வட்டம் கொடுத்துட்டாங்க. இதோட பரப்பளவு ஏரியா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 220 எனில் அவ்வட்டத்திற்குள் அமையும் சதுரத்தின் பரப்பளவு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சதுரத்தின் பரப்பளவு அப்படிங்கிறாங்க.
அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வட்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆறுன்றது முக்கியமா தேவை, ரேடியஸ் ஆரம்னு சொல்லுவோம், அது தேவை. ஏன்னா வட்டத்துக்குள்ள அமைகிறது மையத்துல இருந்து ஏதோ ஒரு பகுதி தொடச்சுன்னா அது ஆரம், கரெக்டா? அதே ரெண்டு பக்கம் சொல்லிச்சுன்னா அது விட்டம். இந்த கான்செப்ட் மட்டும் வச்சுங்க, போகும்போது அப்படியே பார்க்கலாம். வட்டத்தின் ஆரம் ஃபார்ம் என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 220. அப்பனா பையோட மதிப்பு 22/7 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 220. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 220 இன்டு 7/22 அடிச்சுட்டா என்ன வரும், 10. அப்பனா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 70னா ஆரோட மதிப்பு எவ்வளவு வரும், √70. நம்மளுக்கு இப்படி இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ஆரம் இருக்கு, அதை நீட்டம்னா விட்டம். இனி நம்மளுக்கு டயாகனல் தெரியும், டயாகனல்னா வந்து மூலை விட்டம். மூலை விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a√2 தெரியும். அப்பனா மூலை விட்டத்தை வச்சு a கண்டுபிடிக்கலாம், கரெக்ட் தானே? அப்பனா மூலை விட்டம் அப்படின்னும்போது இந்த டயாகனல் அதாவது இந்த விட்டம், ஓகேவா? ஆரத்தோட ரெண்டு ஆரம் சேர்ந்துச்சுன்னா ஒரு விட்டம். இப்போ எனக்கு ஒரு ஆரம் தெரியும், இன்னொரு ஆரம்னா என்னது, பிளஸ் ஆர். அப்பனா என்ன வரும், 2√70 வந்துருமா? d is equal to 2√70. இதுவரை கன்ஃபார்மா வச்சுங்க. நெக்ஸ்ட் போக சொல்றேன். ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு சதுரம் இருக்கு, அதுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு, விட்டம் டயாகனல் மூலை விட்டம் a√2 அப்படின்ற ஃபார்முலா தெரியும். இப்போ இந்த விட்டம் என்ன சொல்லிட்டோம், 2√70 அப்படின்னு சொல்லியாச்சு. √70 a தான் கண்டுபிடிக்கிறோம், இன்டு √2. இந்த 2 எப்படி எழுதலாம், √2 இன்டு √2 மதிப்பு என்ன வரும், 2 தானே வருது. அப்ப நம்ம எழுதலாமா, by 70 equal to a into √2. இந்த ரூட் வந்து சேர்ந்துச்சுனா கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்கு, √2 into √70. √2 into √70 இது எப்படி எழுதலாம்னா a power m into a power n plus n எழுதலாமா? அதாவது அத இது கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலால போட்டோம்னா என்ன ஆகும், root of a into root of b போட்டோம்னா root of ab போடுமா? அந்த ஃபார்முலால போட்டா என்ன வரும், root of 2 into 70 equal to a வருமா? அப்பனா root of 140. அப்பனா a எவ்வளவு வந்துச்சு, பரப்பளவு ஒரு பகுதி √140 வந்துச்சு. நமக்கு என்ன கேக்குறாங்க, சதுரத்தின் பரப்பு அப்படிங்கறாங்க. அப்பனா சதுரத்தின் பரப்பு என்னது, a ஸ்கொயர். a ன்றது √140 னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன, ரூட் கேன்சல் ஆயிடும். அதாவது ரூட்டோட மதிப்பு என்ன, 1/2 இன்டு ஸ்கொயர் போட்டா என்ன ஆகும், √2 கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கும், அந்த 140 தான். ஆன்சர் 140. a ஸ்கொயர் எவ்வளவு, 140. ஆப்ஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பாம்பேல இருக்கு. 140 சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஓகேவா? அடுத்த சம் என்ன கேக்குறாங்கன்னா 24, 36, 40 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. எல்சிஎம் கேட்டாலே எப்பவும் கூட கட்டத்தை கட்டிடுங்க. கட்டம் கட்டிட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த எண்கள் பகா எண்களா நம்ம எல்சிஎம் ஒரு ஃபேக்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பகா எண்களால பண்ணுங்க. 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பகை எண்கள் அப்படின்னா ஏதாவது ஆன்சர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ 2 எடுக்கலாம், எல்லாமே ஈவன் நம்பர்னால, அதாவது இரட்டை கூட எண்ணால 2 எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன, 12, 18, 20. பழைய 2 எடுத்தா என்ன ஆகும், 6, 9, 10. பழைய 2 போட்டோம்னா 3, 9, 5. பழைய 3 போட்டோம்னா 1, 3, 5. எப்படி போடலாம், 2 3s are 6, 2 3s are 6, 2 5s are 10. 6 36, 36 10, 360. The answer option Bombay. Today's last sum என்னன்னு பாத்தீங்கன்னா எதுல கேக்குறாங்கன்னா HCF LCM ல கேக்குறாங்க. மூன்று எண்களின் விகிதம் 1:2:3. இங்க 1:2:3. அவற்றின் மீபோவா அதாவது HCF எவ்வளவு இருக்குன்னா 12. எனில் அவ்வெண்கள் என்னென்னன்னு கேக்குறாங்க. சாரி, ஆப்ஷன் கொடுத்து மறந்துட்டேன். நீங்க வந்து சிம்பிளான சம் தான் சால்வ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. பாருங்களேன், HCF அதாவது வீதத்துல இருக்கா அது என்ன மதிப்புன்னு தெரியாது. x 2x 3x அதாவது மூணுலயுமே காமனானது. HCF என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதான் சொல்றாங்க. அப்பனா x ஓட மதிப்பு தான் என்னது 12. இத அப்படியே டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணினா போதும். அப்பனா x என்னது 12. ரெண்டாவது நம்பர் என்னது 2x 12 × 2 24. அதுக்கு 12 × 3 36. அவ்வளவுதான் சம். ஆன்சர் பாத்தீங்கன்னா 24,36 அவ்வளவுதான் ஆன்சர். இது வரைக்கும் 12 சம் செஞ்சாச்சு. ரிமைனிங் அதாவது நாளைக்கு வீடியோல ரிமைனிங் 13 क्वेश्चन ஃபுல்லாவே முடிச்சிடலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு இயர் क्वेश्चन பாத்தீங்கன்னா போதும், மேக்ஸ் செஞ்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி புக்ஸ் வந்து ரெகுலரா பாத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் 13 क्वेश्चन பார்க்கலாம். நன்றி. சூடாயிடுச்சு, போலாம் கிளாஸ் போறோமா?